Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard bioswology and pure science zoology. சரிங்களா biology ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ளஸ் வந்து pure science ஸ்டூடண்ட்ஸ்க்கான செகண்ட் மிட் டர்ம் half yearly பப்ளி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சாலும் நீங்க சாப்டர் 10, 11, 12, 13ல படிக்கிறப்ப யூஸ் பண்ணி வச்சீங்க. பயாலஜிக்கு மட்டும் ஒரு கரெக்ஷன் என்ன அப்படினா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 9 ன்னு இருக்கும். பியூர் சயின்ஸுக்கு 10 இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ண குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவு क्वेश्चंस வந்துச்சு எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்ல எப்படி நம்ம அப்லோட் பண்ண क्वेश्चंस எல்லாமே கேட்டாங்களோ அதே மாதிரி செகண்ட் மிட் டர்ம் பப்ளி எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. சோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. எப்பயுமே சொல்றது ஒரு லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கறீங்க. சோ மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த क्वेश्चंस எல்லாமே ஷேர் ஆகணும் இல்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்றோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லைக் பண்றது இல்ல. சோ நீங்க லைக் பண்ணாதான் நம்ம எடுக்கிற எஃபோர்ட் மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். சோ மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் சென்ட் பண்றேங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு. ஏன்னா எல்லாமே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நான் இப்பதான் உங்க சேனலை பார்த்தேன். இந்த क्वेश्चंस எல்லாமே வந்திருந்துச்சு அப்படினு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. சோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அப்படினா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ இப்போ 10வது லெசனை பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இதில இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம பயாலஜிக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி அதல செக் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்க்குன்னு தனியா அப்லோட் பண்ண வேண்டியது தானே அப்படினு சொல்லி சொல்றாங்க. பியூர் சயின்ஸ்க்கு பயாலஜிக்கு சேமான क्वेश्चन தான். சரிங்களா? அதனால நீங்க ரெண்டு மீடியத்துக்கும் ஒரே क्वेश्चन தான். சப்ஜெக்ட் புக் தான் வேற. சரிங்களா? ஒரு சில கண்டென்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம பியூர் சயின்ஸ்க்குன்னு என்னென்ன क्वेश्चन இருக்கோ அது அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுவோம். சோ ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் இத வந்து என்ன பண்ணி வச்சீங்க? மார்க் பண்ணி வச்சீங்க. நமக்கு டைம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பியூர் சயின்ஸ்க்கும் தனியா அப்லோட் பண்ணுவோம். சோ கவலைப்படாம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் explain how rosy different from normal cow. What are DNA vaccine? அதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. molecular farming, cloning animal, அதுக்கு அடுத்து humulin நிறைய டைம் கேட்டிருக்காங்க. stem cell அதுக்கு அடுத்து பேட்டன்ட். சரிங்களா? இந்த क्वेश्चंस எல்லாமே நோட் பண்ணி வச்சீங்க. 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின்? பிடிஎஃப் வேணுங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சீங்க. நான் முடிஞ்சா நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். How was insulin applied before the advent of rDNA technology? What were the problems incurred? அதுக்கு அடுத்து what are the transgenic animals? Example. What are DNA vaccine? அது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதோட டைப்ஸ், யூசஸ் இதெல்லாமே. Explain how ADA deficiency can be corrected. What are stem cells? அதோட ரோல் என்ன அப்படிங்கிற क्वेश्चन. Mention the advantage and disadvantages of cloning. அது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அடுத்து what are the possible risk of GMO? 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா what are the recombinant vaccine? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து explain why cloning Dolly the sheep was such a major scientific breakthrough. டாலி பத்தி கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. பியூர் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. explain how recombinant insulin can be produced. application of PCR. explain biological product and their uses. So 11th lesson organism and population biology க்கு 10வது lesson இருக்கும். சோ அத பாத்துக்கங்க. 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா define ecological niche. இந்த 10, 11, 12 இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே 11, 12, 13 இந்த 3 lessons நம்ம பாட்னி கூட ரிலேட்டடா இருக்கும். ஜெனரல் டாபிக்ஸ் தான் ஈஸியா படிச்சிரலாம். டிஃபைன் ஈகாலஜிக்கல் நிச். வாட் இஸ் பீடோஜெனிசிஸ்? டிஃபரன்ஸ் between யூரித்ரியம் and ஸ்டீனோத்ரியம். explain the hibernation and estivation. explain parasitism. want call for the rule. what is acclimatization? difference between predator and prey. 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா give the characters of biome. differentiate natality and mortality. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. give an account of the properties of soil. deplete and analyze two species population interaction. differentiate between amensalism and commensalism. write the properties of water. write the adaptation of aquatic animal. biotic and abiotic factor. mutualism என்ன, commensalism என்ன, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா classify the adaptive traits found in organism. give an account of the
properties of soil, list the adaptation seen in terrestrial animal, explain species interaction. இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 12th lesson biodiversity and its conservation. What are the 3 levels of biodiversity? Amazon forest considered to be a lungs of the planet. Justify. What is red data book? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. Compare, construct the in situ and ex situ conservation. Alien species invasion is threat to endemic species. Substantiate the statement. அதுக்கடுத்து list out the various causes of biodiversity loss. அதுக்கடுத்து இந்த ஷார்ட் நோட் பார்த்தீங்கன்னா protected area அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி WWF. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வாஷன், அது வந்து 3 மார்க்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷினை அதை பார்த்துருங்க. லிஸ்ட் த வேரியஸ் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ்ஸு, ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்பிளைன் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, எக்ஸ்பிளைன் ஏலியன் ஸ்பீசிஸு, வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன், வில் யூ என்கவுண்டர் த ஒன் சச் எக்ஸ்டிங்ஷன் இன் த நியர் ஃபியூச்சர், enumerate the steps to broken to prevent it. 3 levels of biodiversity. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா how can we control eutrophication, discuss the role of individual to reduce environmental pollution, discuss briefly the following catalytic converter, ecozone toilet. அதுக்கடுத்து how can we control air pollution, source of water pollution, அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸு, எஃபெக்ட் ஆஃப் அக்ரோகெமிக்கல், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வாட் இஸ் பயோ மேக்னிஃபிகேஷன், எக்ஸ்பிளைன் டிடிடி பயோ மேக்னிஃபிகேஷன் பிஓடின்னு. ஃபைனலாக 5 மார்க்ஸு அதே ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் அக்ரோகெமிக்கல், கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ட்டு, ஹவு கேன் வி கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு, அதுவும் பியூர் சயின்ஸுக்கு நிச்சயமாக ஒரு கொஷின் கேட்பாங்க. மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட் சொல்யூஷன் அண்டு ரெமெடிஸ், இதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே படிச்சிருங்க. இந்த கொஷினை நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரிவிஷன் நடந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்தாலும் சரி, யூனிட் டெஸ்ட்டு எது நடந்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.